அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பலத்த கிருபை இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை பொழுதை காண்பதற்கு எங்களுக்கு கிருபை கொடுத்து நன்றி ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்தத்தால் எங்களை ஆண்டவரே நிரப்பும். இந்த நாளை நாங்கள் உமக்கு பிரியமான நாளாக ஆசரிக்க எங்களுக்கு பலத்தை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தர் நமக்கு ஒரு புதியதொரு நாளை காண்பதற்கு கிருபை கொடுத்தார். இந்த 4வது மாதத்தின் 1வது ஓய்வு நாளில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் பரிசுத்த ஓய்வு நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. நேற்றைய தினத்தில் நாம் ஜெபத்தை குறித்து யாருக்கெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று படித்தோம். நாம் நமக்குள் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். 2வது, நமக்கு பிரியமானவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். 3வது, எல்லா பரிசுத்தவான்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். 4வது, பிணியாய் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். 5வது, நாம் தேவ சமூகத்தில் தேவன் நம்மை பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு பணிபடை ஆட்களை அனுப்புவதற்காக ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த பின்மாரியின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஜெபிக்க வேண்டும். எல்லா மனிதர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஜெபங்களை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு ஒரு 7 விதமான ஜெபங்களை யாருக்கெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் தியானிக்கப் போகிறோம். நம்மை விரோதிக்கிற, நமக்கு விரோதிகளாய் இருக்கிற, பகைஞராய் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ப்ரே ஃபார் அவர் எனிமீஸ். இதை குறித்து வேதம் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த அனுபவத்திலே நாம் எப்படிப்பட்ட பலத்தை நாம் பார்க்க முடிகிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். அடுத்து அவர் சொல்லுகிறார், நம்மை ஆளுகிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த நாட்டை ஆளுகிற, நம்மை ஆளுகிற, நாட்டின் பிராந்தியங்களை ஆளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம், அங்கு முதல் 2 வசனங்களை வாசிப்போம் என்றால், நான் பிரதானமாக சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களை, ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்க வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுடைய யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ராஜாக்களுக்காக, நம்மை ஆளுகிற ராஜாக்களுக்காக, நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற அதிகாரிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்து அவர் சொல்லுகிறார், சமாதான ஜீவிதத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுவும் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 3-4வது வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால், நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். முன்பு நம்மை ஆளுகிற அதிகாரிகளுக்காகவும் நம்மை ஆட்சிப்படத்தில் இருக்கிற ராஜாக்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி செய்வது நாம் மற்றவர்களுடைய ரட்சிப்பை பாதுகாத்து கொள்ளக்கூடிய அனுபவத்தில் இருக்கிறோம் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே,
மேலும் நாம் ஜெபிக்க வேண்டியது என்னவென்றால், தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வர வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டுமாம். மத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று நாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஜெபிக்க வேண்டும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து மன்னிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தையும் ரட்சிப்பின் அனுபவத்தையும் குறித்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்று அங்கு வேதம் சொல்லுகிறது. 86வது சங்கீதத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 86வது சங்கீதம் அங்கு 5வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். நீர் நல்லவரும் வல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கிருபை செய்கிறவருமாய் இருக்கிறீர் என்று இங்கு வேதம் சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெபிக்க வேண்டிய தன்மைகள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? அடுத்து அவர் சொல்லுகிறார், நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதை குறித்து நாம் சங்கீத புஸ்தகத்திலே 119வது சங்கீதத்திலே நாம் 125வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உமது அடியேன், உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வு உள்ளவனாக்கும் என்று சொல்லுகிறார். தேவனுடைய வழிமுறைகளை நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து நாம் நம்முடைய விஸ்டமத்துக்கு, அதாவது ஞானத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தார், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக காணப்படுகிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்வதற்காக ப்ரே ஃபார் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்தன், பரிசுத்த ஆவியின் வல்லமையிலே நாம் பலப்படுவதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எபேசியரின் புஸ்தகத்திலே 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற அந்த ஜெபத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தை, நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேறு ஒன்றி நிலை பெற்றவர்களாய் இருக்கவும், சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. அன்பு பிள்ளைகளே, நாம் எப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றிருக்கிற பிள்ளைகளாக நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் இந்த ஜெபத்திலே நாம் ஆண்டவருக்கு நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அடுத்து பொறுமையை குறித்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. தேவனை பற்றிய அன்பிற்கும் கிறிஸ்துவனுடைய பொறுமைக்கும் நேராய் நம்மை நடத்துவாராக என்று சொல்லுகிறார். அடுத்து நாம் பரிசுத்தமாகுதலுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 5:23 சமாதானத்தின் தேவன் நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார்,
உங்கள் ஆவி, ஆத்தும, சரீரம் மூன்றும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் காணப்படுவதாக என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, கடைசியாக நாம் தியானிக்கப் போகிறோம். நாம் அனுதின நம்முடைய அப்பத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மத்தேயு 6:11 இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் நம்முடைய ஜெபத்திலே எதை வேண்டிக் கொண்டோம் என்பதை நாம் சற்று யோசித்து பார்த்தால், இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, யாரெல்லாம் தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ, பாவம் செய்த பிள்ளைகளுக்காக, நம்முடைய விரோதிகளுக்காக, நாட்டை ஆளுகிற பிள்ளைகளுக்காக, சமாதானத்திற்காக, தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும் என்பதற்காக, மன்னிப்பும் இரட்சிப்புக்காக, நாம் புரிந்து கொள்ளுதலுக்காக, கர்த்தருடைய ஞானத்திற்காக, ஆவிக்கிலே நாம் பலனடைவதற்காக, பொறுமைக்காக, நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக, அனுதின அப்பத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஜெபிக்கக்கூடிய இந்த அனுபவங்கள் நம்மை தேவ சமூகத்தில் எப்படியெல்லாம் சேர்க்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து, இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் வாசித்த இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் நம்மை அனுதின வாழ்க்கையில் இவைகளை கை கொண்டு நடக்கிற, இவர்களுக்காக நாம் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றால், அது நம்மை மாத்திரமல்ல, நாம் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அவர்களையும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அழைத்து செல்வதற்கான பெரிய பலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். எனவே இந்த ஜெபங்களிலே நாம் தேவனுக்கு எவ்வளவு உண்மையாய் இருக்க வேண்டும் என்பதை அறிந்து, அவருக்கு பிரியமான ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள இந்த நாளின் வார்த்தைகள் நம்மை தேவ சமூகத்தில் நிறுத்தப் போகிறதுக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆசீர்வாதத்தோடு தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்தத்தில் பங்கு பெறுவதற்கு எங்களை யாருக்கெல்லாம் நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்ற அந்த சத்தியங்களை நேற்றைக்கும் இன்றைக்கு நாம் தியானித்தோம். அந்த தியானத்தின்படி நாங்கள் கற்றுக்கொண்ட அந்த ஜெபங்கள் எங்களுக்குள் தங்கி இருக்க வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மேன்மை பாராட்டுகிற அந்த அனுபவத்தை நாங்கள் பெற்று, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை அறிந்து, இதை பார்க்கிற மற்றவர்களும் நாங்கள் உங்களுடையவர்கள்தான் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பினை தந்தரில் எங்களை நல்ல கருவியாக பயன்படுத்தும். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும், இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி எங்களை சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையில் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை அதற்கேற்ற பாண்டமாக வணியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் உங்களை பரிசுத்தத்தில் நடத்த தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென், ஆமென்.